வணக்கம். இனிது இனிது இயற்கை இனிது, இகம் இனிது, இகந்தனை இயற்கையோடு இணைந்து வாழ்தல் இனிது. நாம் எல்லோரும் உரிமையோடு வாழ பிறந்தவர்கள். இயற்கையின் 5 ஆற்றல்களும் கதைத்தால் என்ன கதைப்பார்கள்? நான் வெறும் நீள அகலம் காண முடியாத அந்தவரை நான். மனிதர்களே, கதிரவனையும் நிலாவையும் விண்மீன்களையும் இயற்கையின் வியப்பையும் என்னில் காணலாம். நீராக என்ன? நான் நீர், உயிர்கள் வானவும் உலக இயங்கவும் உற்ற பணி ஆற்றுகிறேன். நான் நிலம், நான் நொடிக்கூட நிற்காமல் இயங்குகின்றேன். எனது மேற்பரப்பில் தான் நீங்கள் வாழ்கிறீர்கள். தாவரங்கள், விலங்குகள் என அனைத்தும் இதில் தான் நிலை கொண்டு உள்ளன. நான் தீ, ஆதி மனிதன். கற்களை உரசி என்னை கண்டுபிடித்தால் உங்களுக்கு ஒளியாக மிளர்வேன். தீயன கரகம், நல்லன உருவாகவும் உறுதுணையாக இருப்பேன். நான் காற்று, உங்கள் உயிர் மூச்சாக நானே விளங்குகிறேன். என்னை நீங்கள் பார்க்க முடியாது, உணரத்தான் முடியும். இயற்கையின் 5 ஆற்றல்களும் என்ன பேசினார்கள் என்று கேட்டீர்கள் தானே? இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டிய மனிதர்கள் இன்று என்ன செய்கிறார்கள்? போர் மேகங்கள் எங்கும் சூழ்ந்துள்ளன. நாடுகளுக்கிடையேயான தன்னல போட்டிகள் உலகில் ஒவ்வொரு தனி மனிதனையும் தாக்குகின்றன. இங்கே ஒரு காட்சிப்படுத்தல். 2 நாடுகளைச் சேர்ந்த சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் பின் நடப்பதை பாருங்கள். நீங்க 2 பேரும் விளையாட வேண்டாம், போங்கோ. இப்பதானே சொன்ன நான் விளையாட வேண்டாம், போங்கோ. நீங்கள் அம்மா காப்பாற்றுங்க, நான் பிள்ளைகளை காப்பாற்றுவேன். வாங்கோ வாங்கோ. என்ன நடந்தது? ஓகே, வாங்கோ. அக்கொடுமையை கண்டு 5 ஆற்றல்களும் என்ன பேசுவார்கள்? மலை மேகங்கள் சூழ மலைமேகங்கள் சூழ வேண்டிய என்னை போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளன. நீர்மலை பொழிய வேண்டிய என்னிலிருந்து பேரழிவு குண்டுமலை பொழிய வைக்கிறான் கேடுகட்ட மனிதன். அந்த தன்னலம் மிக்கவர்களால் துடித்துக் கொண்டிருக்கும். நீராக என்ன? போகல்விக மாசு பச்சத்த சிஞ்சர எண்ணெய் தூய்மையான குடிநீரை மக்களுக்கு வழங்க இயலுகிறது.
வருகிறது. உயிர்களையும் உடைமைகளையும் எரித்து சாம்பலாக்க என்னை பயன்படுத்துகிறான். போர் வரி கொண்ட மனிதன், நான் வேதனை தீயில் வெந்து துடிக்கிறேன். போரில் நச்சுக்காட்டால் மூன்று புனரடிக்கப்பட்டு உயிர்கள் கொல்லப்படுகின்றன. போரினால் ஏற்படுத்தப்படும் தீயை நான் எல்லா இடங்களுக்கும் பரப்பி அவனை நினைத்து நாம் வாழ பிறந்தவர்கள் கொல்லப்படுவதற்காக அல்ல, உலகில் எங்கோர் மூலையில் நடக்கும் போட்டானே என்று பொறுப்பன்றி நாம் இருக்க முடியாது. மீது திணிக்கப்பட்ட போரின் வலியை தமிழர்களாகிய நாமும் சுமக்கின்றோம். போர் வேண்டாம், போர் வேண்டாம், போர் வேண்டாம் என்பதை கொடிய போர் புரியும் நாடுகளுக்கு எடுத்துச் சொல்கிறோம். அமைதி